ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 9 மாதங்கள் நம் குடும்பங்களை ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார், பராமரித்தார், நடத்தினார். இந்த 10வது மாதமும் நடத்துவார். நான் ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசம் இருந்து இந்த 10வது மாதத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு பேசின வசனங்கள், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 28:25 பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 29:25 பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ப வேண்டும். இந்த கடைசி காலத்தில் எங்கு பார்த்தாலும் குழப்பம், பிரச்சனை. இதில் கடவுள் மேலே, கடவுள் நமக்கு பேசி கொடுத்த அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கை இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நம்பும்போது பாக்கியவான்களாயிருப்பீர்கள், செழிப்பாயிருப்பீர்கள், உயர்ந்த அடைக்கலத்தில் பாதுகாப்பாய் வைப்பேன் என்று. அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13:13 பாருங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. பார்த்தீர்களா? விசுவாசமும் வேண்டும், நம்பிக்கையும் வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை என்னையா வித்தியாசம் அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, காணாததை நம்புகிறோம் இல்லையா? அதுதான் விசுவாசம். காணாததை நம்புவது விசுவாசம். ஆனா நம்பப்படுகிறவைகளின் உறுதி தாங்க நம்பிக்கை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை பாருங்கள். காணாததை நம்புவது நம்பிக்கை அல்ல. அப்படின்னா என்னங்க? விசுவாசம்ங்கிறது நாளையோ இன்னும் சில நாட்கள்லையோ நமக்கு நடந்துரும், இது கிடைச்சிரும் அப்படிங்கிறது விசுவாசம். ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? என்றைக்கு நடக்குமோ, எப்படி நடக்குமோ, காணாதவைகளை நம்புவது, ஃபியூச்சரை குறிக்கிறது. அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுளை நம்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பும்போது ஆண்டவர் நமக்கு பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாய் செய்ய முடியும். ஆகையினால தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஃபியூச்சரில் எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், எதிர்காலத்தில் ஆண்டவர் என் குடும்பத்தை அற்புதமாய் நடத்துவார் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? நம்பிக்கை இல்லைன்னா சந்தோஷமே போயிடும். ஆகையினால பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் நம்பிக்கை அப்படிங்கிறது கடவுளுடைய வரம். நம்பிக்கை அப்படிங்கிறது கடவுளுடைய சுபாவத்தில் ஒன்று. நீங்களும் நானும் ஆண்டவரை நம்ப வேண்டும். நம்பும்போது நமக்கு என்னங்க நடக்கும்? வேதத்தில் பைபிள் சொல்லுகிறது, யோவான் 4ஆம் அதிகாரம் 34 முதல் கடைசி வசனம் வரையிலும் வாசித்து பாருங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கிறார், நல்ல வசதிங்க. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரார். கப்பர்நகூமில் இருப்பதா கேள்விப்பட்டு வரார். அவர் வந்து தன்னை தாழ்த்தி, என்னுடைய மகன் இது மாதிரி வியாதியாக இருக்கிறான், நீங்கள் வந்து சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அவன் சுகமாயிட்டான் அப்படிங்கிறார்.
அவன் ஒரு பட்டணத்தில் இருக்கிறான், ஆண்டவர் ஒரு பட்டணத்தில் இருக்கிறாரு, இவரை தேடி வந்திருக்கிறாரு அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட். நீங்க பாருங்க, இவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போயிட்டார், பிள்ளை சுகமாயிடுவான் அப்படின்ட்டு. அங்க இருந்து வேலைக்காரன் திரும்பி வந்து சொல்றான், உங்க பையன் சுகமாயிட்டாங்க அப்படின்னு. அப்போ சுகமானது என்ன நேரம்? மத்தியானம் 1 மணி, 7ஆம் மணி அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா நண்பகல் 1 மணி. ஆண்டவர் இப்போ அவன் சுகமாயிட்டான்னு சொன்ன நேரம் 1 மணி. பார்த்தீங்களாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த அரசாங்க வேலையில் இருக்கிற அந்த நபர், பெரிய மனுஷன், போயிட்டார். அவர் வார்த்தையை நம்பி போயிட்டார். அற்புதம் நடந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் என்ன வேணாலும் இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், அல்லது பயங்கரமான குடும்பங்களில் போராட்டம் பிரச்சனையா இருக்கலாம், பலவிதமான அசுத்தாவிகளுடைய அலக்களிப்பா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்ப நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நம்புங்க, அப்படியே உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் செய்வார் என்பது நிச்சயம். அது மட்டும் இல்லைங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 13 வசனம் பாருங்க. 100க்கு அதிபதி, அதாவது மிலிட்டரியில் 100 படை பிரிவுக்கு அவர் தான் தலைவர். அவருடைய மகன் வியாதி இருந்தா பரவாயில்லை, ஆனால் அவருடைய வீட்டு வேலைக்காரன் பலவீனப்பட்டுட்டான். அந்த வேலைக்காரன் சுகமாகணும்னு ஆண்டவரை தேடி வராரு 100க்கு அதிபதி. அவர் வந்த இடத்துல, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் அங்கே சுகமாயிடுவான். இதுவும் கப்பர்நகூமில் தான் நடக்குது. இதுவும் கப்பர்நகூம்ங்கிற ஒரு பட்டணத்தில் தான் நடக்குது. ஆண்டவர் சொல்லாரு, இஸ்ரேல் மக்களுக்குள்ள, கிறிஸ்தவ மக்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் பார்த்தது இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்த்தது இல்லைங்க. அப்படின்னா ஒரு பிரயணத்தார் ஆண்டவரை நம்புறார். இயேசு சொல்ல, நீ போ, அவன் சுகமாயிட்டான். அதே போலதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி 100க்கு அதிபதி போயிட்டாரு. அங்க அவன் உடனே சுகமானான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நான் நம்பணும். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் பணி 14:3 பாருங்கள், 20:32 பாருங்க. இந்த வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் போய் இந்த வார்த்தையை சொல்லும்போது தான் அற்புதங்கள், அதிசயங்கள், பலவிதமான வியாதிகள்லாம் இருந்து ஜனங்கள் விடுதலை ஆனாங்க, அதிசயங்கள் நடந்தது. இன்றைக்கும் நீங்களும் நானும் இந்த கிருபை உள்ள வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையில் உயிர் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளை, வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடந்தாலும் சரி, சொந்த மகன் வியாதிப்பட்டு கிடந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இன்றைக்கும் அற்புதம் செய்ய முடியும். இந்த 10வது மாதமேங்க நமக்கு அற்புதத்தின் மாதம், அதிசயத்தின் மாதம். நீங்க நம்புங்க. மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரையிலும் நீங்க வாசிங்க. இரவெல்லாம் பேதுரு தன் சக ஊழியர்களோடு சேர்ந்து மீன் பிடிக்கிறார். இரவெல்லாம் பிடிக்கிறாருங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் இயேசு சொல்லாரு, இந்த பக்கம் நீ உன் வலைய போடு. ஆண்டவரே, நாங்க இரவெல்லாம் போட்டோமே. நான் சொல்றேன், நீ அந்த பக்கம் போடு. பைபிள் சொல்லுகிறது, உடனே அவர் வார்த்தையின்படி அந்த பேதுரு செய்தார். வலைய போடுறாருங்க, வலை கிழியும்படி மீன், 2 படகுகள் நிரம்பத்தக்க மீனை பிடிச்சு கொண்டு வராங்க. ஆண்டவருடைய பாதத்துல குப்பர விழுந்து நன்றி சொல்லி அழுதார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், இரவும் பகலும் போராடுகிறேன், இரவும் பகலும் மருத்துவத்துக்கு அலைகிறேன், இரவும் பகலும் உழைக்கிறேன், ஒன்றுமே இல்லையே. உங்க உழைப்பின் நடுவில் இயேசு இருக்கிறான்னு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க போராடுகிற போராட்டத்தோடு கூட இயேசு இருக்கிறாரான்னு பாருங்க. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நீங்க
நம் குடும்பங்கள் நம்பிக்கையா இருக்கிறீர்களா என்று பாருங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது 2 படகுகள் நிரம்பபடி மீன்களை அள்ளிக்கொண்டு பல பேர் தள்ளிக்கொண்டு வர்றது அளவுக்கு அற்புதம் நடந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன், 10வது மாதம் முழுவதும் அற்புதத்தின் மாதம், அதிசயத்தின் மாதங்கள், அற்புதமான மாதம் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். தைரியமாய் இருங்க. நீங்களும் நானும் நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். உபத்திரங்கள் வரும்போது பொறுமையாயிருங்க. பொறுமையா இருப்பது எப்படின்னு தெரியுமா? ஜெபத்துல உறுதியாயிருங்க. வேத வசனத்தை இறுக பற்றி கொண்டு அதில் உள்ள அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே இப்படி நடந்திருக்குதே, இப்படி பண்ணிருக்கீங்களே, இப்படி செய்திருக்கீங்களே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கு என் குடும்பங்களுக்கும் செய்யுங்க. ஆண்டவற்ற நம்பிக்கையோடு ஜெபத்தில் உறுதியாயிருங்க. ஆண்டவர் அற்புதமாய் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் பிள்ளைகளையும் நம் குடும்பங்களையும் நடத்துவார் என்பது நிச்சயம். நாம் ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் குடும்பமா நினைக்கிறோம். இந்த 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அவர்கள் இருதயத்தில் நம்பிக்கையின் வரத்தை போடுவீராக. உங்க மேல நம்பிக்கையை இவர்கள் வைப்பார்களாக. அந்த நம்பிக்கை வருவதற்கான எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து மாற்றுவீராக. இந்த 10வது மாதம் முதல் தேதியிலிருந்து கடைசி தேதி வரையிலும் என் ஆண்டவர் இவர்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருக்கும்படி கிருபை பாராட்டும். உபத்திரம் வரும்போது பொறுமையாய் இருக்க கிருபை பாராட்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கிருபை பாராட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொருவரையும் குணமாக்கும். குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 10வது மாதம் முழுவதும் அற்புதத்தின் மாதம் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்து அர்ப்பணித்து, ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரமாய் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.